கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. இந்த ஊர்ல பொங்கலுமே முடிஞ்சிருச்சு. செவ்வாயும், புதனும் நடக்கப் போற 2டே 2 நாள் பொங்கலுக்கு சண்டேலேருந்து வியாழக்கிழமை வரைக்குமே வந்துட்டு பாட்டு தான். கடைக்கு முன்னாடி மைக் செட் இருக்கு. அத்தனை பாக்ஸ் இருக்கு. கடையிலே வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பாட்டு வீடுமே பக்கத்துல இருக்கறனால வீட்டு வரைக்குமே எப்பவுமே பாட்டு கேட்டுட்டே இருக்கும். எனி டைமே பாட்டு போடல. இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா உட்காந்து எடிட் பண்ணலான்ற டைம்ல தான் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதனாலயே வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. இருந்தாலும் நான் என்னோட வெயிட்லெஸ் ஜர்னி கன்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இது அந்த அங்க பொங்கல் அன்னைக்கு நாங்களும் போயிருந்தோம். அப்ப எடுத்த வீடியோ தான் இது. நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு அந்த ஊருக்கு அவுட்டர்ல இருக்கு பெரிய கோவில். அந்த கோவில்ல தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். நைட்டு ஃபுல்லா அங்கேயே நிறைய கடை போட்டிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அங்க தான் இருப்பாங்க. அன்னதானமும் அங்கேயே குடுத்துருவாங்க. அதே வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்து சாமி வேட்டைக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கோவில்லேருந்து எல்லாரும் வீட்டுக்கு போவாங்களாமா. ஆனா நாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில புதன்கிழமை காலையில கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன சாமிக்கு பெருசா பண்ணுவாங்களாமா. அந்த வெளியில இருக்கிற அந்த பெரிய கோவில்ல காலைல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சாமி இந்த கோவிலுக்கு வந்தது. சாமி ஆடிட்டே தான் வந்தாங்க. நான் அந்த கடையில இருந்து அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி சிவா நீங்க அந்த சைடு வேணா போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே நாங்க ஹர்ஷனை தூக்கிட்டு நாங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். கிடாய் வெட்டினாங்க, சேவல் அறுத்தாங்க, சாமி ஆடினது நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அந்த சேவலை பாருங்க, நல்லா டான்ஸ் ஆடின மாதிரி இருந்தது அந்த சேவல் 3 சேர்ந்துட்டு. கடைக்கு எதிர்த்தாப்புலன்றனால சாமி ஆடி முடிச்சதுமே திடீர்னு கடையில கூட்டமாயிடுச்சு. நானும் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்தா கடையில அப்படியே ஒண்ணா கூட்டம் கூட்டிட்டாங்க. நானும் அப்புறம் இந்த சைட்ல இருந்து கடைக்கு போயிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளோ கூட்டம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று எடுத்து அவங்கவுங்களாம் சாப்பிட்றாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் என்ன ஏதுன்னே தெரியல. ஆனா எல்லாருமே சாப்பிட சாப்பிட அவங்கவுங்களாம் இது இதுன்னு எல்லாருமே காசு கொடுத்துட்டு வாங்கினதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடையை தான் பார்க்க முடியல. அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் செட்டையுமே கழட்டி எடுத்துட்டாங்க. திடீர்னு கடைக்கு முன்னாடி ஒரு 4 நாளா சீரியல் செட்டும் லைட்டுமா இருந்தது சூப்பரா இருந்தது. அப்புறம் திடீர்னு கழட்டி எடுக்கவும் அப்படியே வெறிச்சுன்னு ஆயிடுச்சு. ஆனா இல்லாத ஒரு வகையில சந்தோஷம். கடைக்கு முன்னாடி ஐயோ எதுக்குடா இருக்குன்ற மாதிரி இருந்தது அந்த மைக் செட்டு. எனி டைம் அந்த சவுண்டு பாட்டை கேட்டுட்டு. ஆனா இப்போ ஒரு மாதிரி